ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமியெங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாவேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். தேவன் தம்முடைய ஆலயத்தை மறுபடியும் கட்டும்படிக்கு செருபாபேலை தெரிந்து கொண்டான். அவன் ஆலயத்துக்கு அஸ்திபாரமும் போட்டான். இடையில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளின் நிமித்தமாக தொடர்ந்து வேலைகளை செய்ய முடியாத சூழ்நிலையில் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி, செருபாபேலின் கைகளே இதை கட்டி முடிக்கும் என்று தம்முடைய ஜனத்திற்கு சொன்னார். தொடர்ந்து கர்த்தர் சொன்னார், அற்பமான ஆரம்பத்தின் நாளாக இது காணப்பட்டாலும் இதை யாராலும் அசட்டை பண்ண முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் அவன் கையில் இருக்கின்ற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்று. ஒருவேளை உங்களுடைய காரியங்களும் ஒரு அற்பமான நிலையில் தொடங்கி இருக்கலாம். நடுவில் என்ன செய்வோம் என்று திகைக்கின்ற நிலை ஒருவேளை உங்களுக்கு உண்டாயிருக்குமானால், உங்களை அதை துவங்கும்படிக்கு செய்த கர்த்தர் மகிமையானபடி அதை முடிய செய்கிறதற்கும் போதுமானவராக இருக்கின்றார். ஒருவேளை கஷ்டமான சூழ்நிலைகளை தாண்டி செல்ல முடியாமல் இதை கைவிட்டு விடலாம் என்கிற ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீர்களானால், அதில் ஒரு மேன்மையான முடிவை கொடுக்கும்படிக்கு பூமியெங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய கண்கள் உங்கள் கை செய்கின்றவைகளை கவனித்து பார்த்து கொண்டிருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு முன்னிருக்கின்ற சவாலையோ அல்லது உங்கள் நிக்கட்டான சூழ்நிலையோ பொருட்படுத்தாமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். மாபெரும் வெற்றியை காண்பீர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். செருபாபேலை கொண்டு தொடங்கினதை அவனை கொண்டே முடிப்பேன் என்று நீர் சொன்ன வார்த்தையின்படி இந்த காலை வேளையில் சோதனைகளையும் கஷ்டங்களையும் சந்தித்து கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு திடன் கொடுத்து அவர்களை கொண்டு தொடங்கின காரியங்களை வெற்றிகரமான முடிவை காணச் செய்கிறதற்கு நீர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போன உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்துவீராக. தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி கொண்டு உற்சாக மனதோடு செயல்பட உதவி செய்தருளும். நீர் கொடுக்க போகிற ஜெயத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.